நிலாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? பல்லவன் அம்மா பணத்த திருடுறத நிலா பார்த்ததும், அவங்கள உண்மைய சொல்ல சொல்லி கேட்குறாங்க. வெளியில நிக்கிறது யாருன்னு கேட்டுட்டு, அங்க போன நிலாவ பல்லவன் அம்மாவும், அவங்க புருஷனும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க. நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் நிலா ஒர்க் முடிச்சுட்டு தண்ணி குடிக்க வரப்போ, கிச்சன் பின்னாடி பல்லவன் அம்மாவும், அவங்க புருஷனும் பேசிட்டு இருக்கத கேட்டுட்டு இருக்காங்க. "ஏய் என்னய்யா இங்க வந்திருக்க? உன்னாலயே நான் மாட்டிக்குவேன் போல. நான் தான் பணத்த எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன்யா அவசரப்படுற?" அப்படின்னு பல்லவன் அம்மா சொல்றாங்க. "சரி விடுடி, பணத்த எடுத்துட்டியா? கொண்டான்னு" அவரு கேட்குறாரு. "இன்னும் எடுக்கவே இல்லையா? எல்லாரும் இப்பதான் தூங்குனாங்க. இரு எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. நிலா ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பல்லவன் அம்மா இன்னொரு ரூம்ல பணத்த எடுத்துட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா நிலா வந்து, "எதுக்கு பணத்த திருடுறீங்க? வெளியில நிக்கிறது யாரு? உங்கள நல்லவங்கன்னு நெனச்சோம் எல்லாரும். பல்லவன நெனச்சு பாத்தீங்களா? அவன் உங்க மேல உயிரே வச்சிருக்கான். ஆனா நீங்க அவன பாத்ததும் எப்படி டக்குனு பாசம் வரும்னு அவர்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க." அப்படின்னு திட்டிட்டே இருக்காங்க. "இல்லம்மா, அது வந்து பணம் பத்திரமா இருக்கான்னு பாத்தேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு மழுப்புறாங்க. "வெளியில நிக்கிறது யாரு ஃபர்ஸ்ட்டு? அத சொல்லுங்க." அப்படின்னு நிலா கேட்குறாங்க. "யாரும் இல்லையே வெளியில." அப்படின்னு பல்லவன் அம்மா சொல்ல, அவங்கள மொறச்சுக்கிட்டே நிலா கிச்சன் பின்னாடி பாக்க போறாங்க. யாரோ வராங்களேன்னு அந்த ஆளு ஓடி போய் மறைஞ்சுக்கிறான். "பாரும்மா யாரும் இல்லையேன்னு" பல்லவன் அம்மா சொல்ல, நிலா செம்ம கடுப்பாகுறாங்க. "என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க ஒரு ஆள்ட்ட பேசிட்டு இருந்தீங்க. பணத்த எடுத்துட்டு வந்து தரேன். இத்தன வருஷம் கழிச்சு பல்லவன பார்த்ததும் பாசம் வந்துருமா?" அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். "என்ன ஏமாத்தலாம்னு நினைக்காதீங்க. உண்மைய சொல்லுங்க. இல்ல நான் எல்லாரையும் எழுப்புவேன்." அப்படின்னு நிலா சொல்றாங்க. அந்த நேரத்துல பின்னாடில இருந்து அவங்க புருஷன் வந்து நிலா தலையிலே ஒரு மரக்கட்டையால அடிச்சிடுறாரு. இதனால நிலா மயங்கி விழுந்துடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து வண்டியில தூக்கிட்டு போலாம் அவங்கள அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கேன்னு பல்லவன் எழுந்து வராரு. "யாரோ வராங்கயா, சீக்கிரம் இவள நகர்த்து." அப்படின்னு நிலாவ அந்த ஆளு ஒரு செடிக்கு பின்னாடி மறைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. "அம்மா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "ஒண்ணும் இல்லப்பா, தூக்கம் வரல. அதான் சும்மா வந்தேன்னு" அவங்க சொல்றாங்க. "சரிம்மா, பனியில ரொம்ப நேரம் நிக்காதீங்க. வந்து தூங்குங்க." அப்படின்னு அவரு உள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. அவங்க பின்னாடி சைகையில கைய காட்டி, "அவள கூட்டிட்டு போயிருங்க" அப்படின்னு காட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. நிலாவ அந்த ஆளு ஒரு இடத்துல தூக்கிட்டு போயிட்டு கட்டி போட்டுருக்காரு. அடுத்த நாள்லேருந்து எல்லாரும் "நிலாவ காணோம், பணத்தையும் காணோம்" அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பல்லவன் அம்மா, "ஒருவேளை அந்த பொண்ணு பணத்த எடுத்துட்டு எங்கேயாச்சும் போயிருக்குமோ?" அப்படின்னு சொல்றாங்க. இதனால எல்லாருமே அவங்கள மொறச்சு பார்க்குறாங்க. "அண்ணி அப்படிப்பட்டவங்க இல்லம்மா" அப்படின்னு பல்லவனும் சொல்றாரு. "நான் போய் வெளியில எங்கேயாச்சும் பார்க்குறேன்" அப்படின்னு சோழன் தேடி போறாரு. சோழன் எப்படி நிலாவ கண்டுபிடிக்க போறாரு? பல்லவன் அம்மாவ பத்தி எல்லாருக்கும் தெரிய போகுதா? இப்படி அடுத்தடுத்து பல சுவாரஸ்யமான ரகசியங்கள் வெளியில வரப்போகுது. கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.